Hi friends, welcome to Sanjay Sharma Fishes. நான் உங்கள்கிட்ட பிளானட்டரி பரேட் பற்றி தான் பேச போகிறேன். பிளானட்டரி பரேட்னா நிறைய பிளானட்ஸ் ஒரே நாளில் அலைன் ஆகிறது தான் பிளானட்டரி பரேட். பிளானட்டரி பரேட் வந்து நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த அலைன்மெண்ட்டில் வந்து 6 பிளானட்ஸ் தெரியும். அந்த 6 பிளானட்ஸில் 4 பிளானட்ஸ் ஸ்னேக் டைப் பிளானட்ஸ். ஸ்னேக் டைப் பிளானட்ஸ்னால் வெறும் கண்ணோடே பார்க்க முடியும் டெலிஸ்கோப் இல்லாமல். ஸ்னேக் டைப் பிளானட்ஸ் என்னதுன்னா வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். அப்புறம் மீதி 2 பிளானட்ஸ் அதாவது நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் அது வந்து டெலிஸ்கோப் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். இது எப்போ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா 21 ஜனவரி 2025 பிப்ரவரி ஃபுல்லாக தெரியும். எந்த டைம்லேருந்து தெரியும்னு கேட்டிங்கன்னா சன்செட்க்கு அப்புறம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தெரியும். இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னதுன்னா மெர்க்குரின்னு ஒரு பிளானட் 28 பிப்ரவரி 2025 நம்ம பெரேடில் சேருது. அதையும் நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். எங்கே பார்க்கலாம்? கிளவுட்ஸ் இல்லைன்னா இந்தியாவில் எங்கே இருந்தனாலும் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் எங்கே இருந்தனாலும் பார்க்கலாம். கன்னியாகுமரியில் நல்லா கிளியராக தெரியும். குட்டி வில்லேஜஸில் இருக்கும் போது லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிறனால நம்மளுக்கு கிளியராக தெரியும். பெரிய சிட்டிஸில் லைட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியாது. அதனால சிட்டி வச்சு கொஞ்சம் தூரமாக போய் பார்த்தா கிளியராக தெரியும். எந்த டைரக்ஷனில் தெரியும்? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஈஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் தான் தெரியும். அப்புறம் எப்படி இது கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வீனஸ் வந்து பிரைட்டாக தெரியும். அப்புறம் மார்ஸ் வந்து ரெட்டாக விளக்கு மாதிரி தெரியும். அப்புறம் ஜூபிட்டரும் சாட்டர்னும் ஒரு டாட் மாதிரி தெரியும். யுரேனஸும் நெப்டியூனும் நம்ம டெலஸ்கோப் வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு தெரியுமா? 1982 6 பிளானட்ஸ் பரேட் ஆயிருக்கு. 2004 5 பிளானட்ஸ் பரேட் ஆயிருக்கு. 2016 7 பிளானட்ஸ் பரேட் ஆயிருக்கு. அப்போ நடந்திருக்கு. நம்ம இப்போ 2025 இருக்கோம். எவ்வளோ லாங் பேக் நினச்சி பாருங்களேன். இதுக்கப்புறம் 2026 2040 தான் இது வரும். இந்த ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். நான் மிஸ் பண்ணல கைஸ். நான் நேற்றே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.